இப்போ டைரக்டர் ஐஐடி மெட்ராஸ்க்கு கடும் போட்டி இருக்கு. ஒரு டைரக்டர் ஐஐடி மாண்டிகன் சொல்லி ஒரு ஆளு, அவர் 2 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னாருன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்ல எதுக்கு லேண்ட்ஸ்லைடும் கிளவுட் பஸ்ட் வந்ததுன்னா மக்கள் அங்க இருக்கிற மக்கள் மீட் சாப்பிடுறாங்க அப்படின்னாரு. அப்புறம் சென்னையில அவரோட நண்பர் ஒருத்தர் இருந்ததாகவும் அவரோட வீட்டுல பேய் இருந்ததாகவும் இவர் அந்த பேயை விரட்டுறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. யாரு டைரக்டர் ஐஐடி சொன்னது. ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் பெட்டரா இவர் பெட்டராங்கிறது நீங்க போய் இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன், நீங்களே யோசிச்சு முடிவுக்கு வாங்க. சோ மக்கள் மீட் சாப்பிடறதுனால இப்படி ஆகுதுன்னு சொன்னா எவ்வளவு பைத்தியக்காரத்தனம்னு பாருங்க. நான் ஒரு 2006ல ஒரு 6 மாசத்துக்கு கமிஷனர் ஆஃப் டிசேபிள்டா இருந்தேன். புரட்சி தலைவி ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டர் நம்ம அங்க போட்டாங்க. 6 மாசம் அங்க இருந்தேன். ஒரு வாட்டி ஒரு ஜெயின் அசோசியேஷன் எனக்கு கூப்பிட்டாங்க. இந்த டிசேபிள்டுக்கு சில்ட்ரனுக்கெல்லாம் இலவச கிட் கொடுக்கிற மாதிரி கூப்பிட்டாங்க. நான் போனேன். எனக்கு முன்னால பேசின அந்த ஆர்கனைசர் அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஏன் ஊனமுற்றமா இருக்கீங்க தெரியுமா? நீங்க மாംസം சாப்பிட்டனால, மேபி இந்த ஜென்மத்துல சாப்பிடாம இருக்கலாம், போன ஜென்மத்துல நீங்க சாப்பிட்டீங்க, அந்த பாவத்தினால தான் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஆர்கனைசர் உங்களை கூப்பிட்டா நீங்க அந்த ஆர்கனைசருக்கு எதிர்த்து பேசக்கூடாது. என்னால பொறுக்க முடியல. சோ நான் என்ன பண்ணேன், பேசுறப்போ சாரி இந்த ஆளு சொல்றது அத்தனையும் தப்பு. ஊனமாம்பு என்கிறது ஒரு ஜெனட்டிக் ஆக்சிடென்ட். ஒரு 3 to 5% ஆஃப் த பீப்புள் உலகத்துல ஒரு ஜெனட்டிக் ஆக்சிடென்ட்னால ஊனமாகறாங்க. இது உங்க பாவம், போன ஜென்மத்துல பண்ண பாவமும் கிடையாது, இந்த ஜென்மத்துல பண்ண பாவமும் கிடையாது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ன அண்ட் இந்தியாலே 80% ஆஃப் த பீப்புள் ஆர் நான் வெஜிடேரியன். மற்ற கண்ட்ரீஸ்ல இன்னும் கூட அவங்க எல்லாம் நல்லதானே இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே இதே பர்சன்டேஜ் தான். இவர் சொன்னது தப்பு அப்படின்னா அதுக்கப்புறம் ஜெயின் அசோசியேஷன் என் கட்டையே வரல யாருமே. என்ன ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஷோ that irrationality and blind beliefs are rampant in India across communities and across states. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டோ குறிப்பிட்ட கம்யூனிட்டி ன்னு சொல்ல முடியாது. Throughout India this problem is there. Even persons who are highly educated, have a PhD in science or technology, are holding a high post or are successful in life need not be rational thinkers. On the contrary, many such persons may be very superstitious and active purveyors of pseudo-scientific nonsense. It has been rightly said that an educated fool is more dangerous than an uneducated fool. படிக்காத முட்டாளோட படிச்ச முட்டாள் தான் டேஞ்சரஸ். இதுக்கு நான் பழி யார் மேல சுமத்துறேன்னா இந்தியாவோட இன்டெலெக்சுவல்ஸ் மேல, சயின்டிஸ்ட் மேல. When I say scientists, I mean real scientists, not the 2 types I mentioned here. உண்மையான சயின்டிஸ்ட். ஆசிரியர் சொன்ன மாதிரி அவனுக்கு தெரியும் இது தப்புன்னு, நம்ம எதுக்கு வெளியில சொல்லி கான்ட்ரோவர்சியில மாட்டிக்கணும், நமக்கு நம்ம ஆச்சு நம்ம வேலையாச்சு போலாம்னு சொல்லி இந்த இன்டெலெக்சுவல்ஸ் யாருமே வெளியில பேசுறது கிடையாது. They fail to discharge their responsibility of challenging the various superstitious beliefs and pseudosciences directly and forcefully. They have not taken the pains to educate the lay public about the dangers of irrationality and blind beliefs. They often adopt an attitude of detached disgust towards them and refuse to do battle. சரி, முட்டாள்தனமா பேசுறானுங்க, நமக்கு எதுக்கு, அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். பட் இது தப்பான ஆட்டிடியூட். ஹெச்எல் மெங்கன் சொல்லி ஒரு அமெரிக்கால ஒரு ஃபேமஸ் எடிட்டர் இருந்தாரு. அவரோட ஃபேமஸ் கொட்டேஷன், அவர் என்ன சொல்றாருன்னா, the way to deal with superstition is not to be polite to it, but to tackle it with all arms and thereby rout it, cripple it and make it forever infamous and ridiculous. Is it perchance cherished by persons who should know better, then their folly should be brought out into the light of the day and exhibited there in all its hideousness until they flee from it, hiding their heads in shame. If you remember, Tandai Periyar இந்த பாலிசியை அடாப்ட் பண்ணார். ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, ஓபன் கன்ஃபrontation. He didn't mince his words. முட்டாள்தனமான முட்டாள்தனம்னு சொன்னார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க.